2026ஆம் ஆண்டிற்கான ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு நாட்களும் எவ்வாறு வழிபட வேண்டும், என்னென்ன மலர்கள் சமர்ப்பிக்க வேண்டும், என்னென்ன நைவேத்தியம், என்னென்ன பாடல்கள், எந்த விதமான கோலங்கள் அமைக்கப்பெற்று வழிபாடு செய்ய வேண்டும், எந்த நிறத்தில் அம்மனுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும், யாரெல்லாம் இந்த பூஜையை செய்ய வேண்டும், இந்த 9 நாட்களும் ஆஷாட நவராத்திரி பூஜையை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி, இந்த 9 நாட்கள் பூஜையை முறையாக கடைபிடித்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றியும், அவ்வாறு இந்த 9 நாட்களும் ஆஷாட நவராத்திரி விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபிராமி இல்லம். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். 2026ஆம் ஆண்டிற்கான ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் வழிபாடு. 2026ஆம் ஆண்டின் ஆஷாட குப்த நவராத்திரி ஜூலை 15 முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை உள்ளது. இந்த நவராத்திரி வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது. முதல் நாள் வழிபாட்டில் அம்பிகையை குமாரி 2 வயது குழந்தை வடிவில் பாவித்து தூய வெண்பொங்கல், சுண்டல் மற்றும் வாழைப்பழத்தை பிரசாதமாக படைத்து பச்சை நிற ஆடை அணிவித்து வழிபட வேண்டும். காலை வழிபாடு. அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து அம்பிகையின் படத்திற்கு பச்சை நிற மலர்களை சூட்ட வேண்டும். தீபம் மற்றும் நெய்வேத்தியம். 2 நெய் தீபங்களை ஏற்றி வெண்பொங்கல் மற்றும் சுண்டல் பிரசாதங்களை நிவேதனமாக வைக்க வேண்டும். ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மனுக்கு மிகச் சிறந்தது என்பதால் முதலில் வாராகி மூல மந்திரம் அல்லது 108 போற்றி பாராயணம் செய்வது சகல நன்மைகளையும் தரும். அதோடு பாடத் தெரிந்தவர்கள் அம்மனை நினைத்து தோடி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி வழிபடலாம். ஜூலை 16ஆம் தேதி ஆஷாட நவராத்திரியின் 2ஆம் நாள் வழிபாடு முறைகள். அலங்காரம். 2ஆம் நாள் அம்பிகைக்கு மஞ்சள் அல்லது குங்குமத்தால் அலங்காரம் செய்து வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி வழிபடலாம். நெய்வேத்தியம். அம்பிகைக்கு பிடித்தமான சுண்டல், சர்க்கரை பொங்கல் மற்றும் மாதுளை பழம் அல்லது ஏதேனும் கனி வகைகளை படைக்க வேண்டும். வழிபாடு. வீட்டின் பூஜை அறையை தூய்மைப்படுத்தி தீப தூப ஆராதனை காட்டி லலிதா சகஸ்ரநாமம் அல்லது வாராகி அம்மன் மந்திரங்களை உச்சரிக்கலாம். இந்த 9 நாட்களும் விரதம் இருப்பவர்கள் காலையில் நீராடி ஒருவேளை உணவு அல்லது பால் பழங்களை மட்டும் உட்கொண்டு அம்மனை மனதார வழிபடலாம். வாராகி அம்மன் மூல மந்திரம். ஓம் வராக ரூபிண்யை நமக. ஓம் ஐம் க்ளௌம் வாராகி தேவி நமக. இந்த மந்திரங்களை 11 அல்லது 108 முறை பாராயணம் செய்வது மிகுந்த பலனை தரும். அருகில் உள்ள வாராகி அம்மன் அல்லது துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது கூடுதல் சிறப்பை தரும். ஆஷாட நவராத்திரியின் 3ஆம் நாள் வழிபாடு ஜூலை 17ஆம் தேதி திருதியை அன்று வருகிறது. இந்நாள் சங்கட வாராகி என்று அழைக்கப்படுகிறது. நேரம் காலை அல்லது மாலை 6 மணி முதல் 8 மணி வரை வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது. வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து மகா வாராகி அம்மனின் திருவுருவ படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு மலர் மாலைகள், குறிப்பாக சிவப்பு நிற மலர்கள் மற்றும் தாமரை சாற்ற வேண்டும். அம்மனுக்கு உகந்த நைவேத்தியங்களான தயிர் சாதம், சுண்டல், பழங்கள் அல்லது பானகம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றையாவது வைக்கலாம். மந்திரம். வாராகி மூல மந்திரம் அல்லது வாராகி காயத்ரி மந்திரத்தை 9 அல்லது 108 முறை பாராயணம் செய்வது சிறப்பு. அம்மனுக்கு உகந்த மந்திரம். ஓம் வராக முக்கியை வித்மஹே லும் தண்டின்யை தீமஹி தன்னோ வாராகி பிரசோத்யாத். ஆஷாட நவராத்திரியின் 4ஆவது நாள் வழிபாடு ஜூலை 18ஆம் தேதி வருகிறது. அவதாரம். இந்த நாளில் அன்னை வாராகி தேவியின் உக்ர வாராகி வடிவத்தை நினைத்து வழிபட வேண்டும். விசேஷ நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலான நேரம். அலங்காரம். வாராகி அம்மனின் திருவுருவ படத்திற்கு அல்லது சிலைக்கு சிகப்பு அல்லது மஞ்சள் நிற மலர்களை சூட்டி அலங்கரிக்க வேண்டும். நெய்வேத்தியம். அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பு பொங்கல், தயிர் சாதம், சுண்டல் மற்றும்
மாதுளம் பழம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். மந்திரம்: வாராகி தேவியின் அருள் பெற தினமும் கீழ்க்கண்ட மந்திரத்தை அல்லது மூல மந்திரத்தை 11 அல்லது 27 முறை உச்சரிக்கலாம். ஓம் வாராகி தேவியை வித்மகே தண்டஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோத்யாத். இந்த நாளில் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது குடும்பத்தில் உள்ள தடைகளை நீக்கி ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆஷாட நவராத்திரியின் 5வது நாள் வழிபாடு ஜூலை 19, 2026 அன்று வருகிறது. அலங்காரம்: தூம்ரா வாராகி தேவிக்கு சிவப்பு நிற ஆடை அல்லது மலர்களை அணிவித்து அலங்கரிக்க வேண்டும். நிவேதனம்: அம்மனுக்கு உகந்த நைவேத்தியங்களான தயிர் சாதம், சுண்டல் அல்லது பானகம் படைக்கலாம். வாராகி தேவியின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நற்பலன்களை தரும். ஆஷாட நவராத்திரியின் 6வது நாள் ஜூலை 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளில் வாராகி அம்மனின் திருவுருவப் படம் அல்லது சிலையை ஒரு பலகையில் வைத்து சுத்தமான மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். காலை மற்றும் மாலை வேளையில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நைவேத்தியமாக அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான எளிமையான பிரசாதங்களை படைக்கலாம். தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, மாதுளை, சர்க்கரை வள்ளி கிழங்கு, தேங்காய் மற்றும் பழங்கள். இன்றைய நாள் வழிபாடு ஆனது வாராகி தேவிக்கு மாலை மற்றும் நள்ளிரவு நேர வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன. ஆஷாட நவராத்திரியின் 7வது நாள் வழிபாடு ஜூலை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. அன்றைய நாள் அலங்காரம்: வாராகி அம்மனுக்கு சிவப்பு அல்லது மஞ்சள் நிற மலர்களை சூட்டி அலங்கரிக்க வேண்டும். நிவேதனம்: அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், சுண்டல், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மாதுளை ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். அம்மன் சந்நிதியில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஆஷாட நவராத்திரியின் 8வது நாள் வழிபாடு ஜூலை 22 புதன்கிழமை அன்று வருகிறது. இந்த நன்னாளில் துர்க்கையின் அவதாரமான வாராகி அம்மனை சிகப்பு நிற மலர்கள், மாதுளை மற்றும் சுண்டல் நைவேத்தியங்களை படைத்து இரவு நேரங்களில் மூல மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவது சகல செல்வங்களையும் எதிர்ப்புகளிலிருந்து பாதுகாப்பையும் தரும். இந்நாளில் பூஜை அறையில் சிவப்பு துணி விரித்து வாராகி அம்மனின் திருவுருவப் படத்தை வைக்க வேண்டும். அம்மனுக்கு சிகப்பு நிற வஸ்திரம் அணிவித்து தாமரை அல்லது செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நைவேத்தியமாக அம்மனுக்கு விருப்பமான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சுண்டல், தயிர் சாதம் மற்றும் மாதுளை பழத்தை பிரசாதமாக வைக்கலாம். பூஜை நேரம்: மாலை அல்லது இரவு, குறிப்பாக அர்த்தஜாம நேரத்தில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆஷாட நவராத்திரியின் 9வது நாள் வழிபாடு மகா வாராகி தேவிக்கான நாள் ஜூலை 23, 2026 அன்று வருகிறது. மகா வாராகி தாயாருக்கு செம்பருத்தி, மல்லிகை அல்லது சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நைவேத்தியம்: அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான தயிர் சாதம், சுண்டல், தேன் மற்றும் மாதுளை அல்லது மாம்பழம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்கு நெய் தீபம் அல்லது மண் அகல் விளக்கு ஏற்றுவது மிகவும் விசேஷம். ஆஷாட நவராத்திரியின் 9 நாட்களும் விரதம் இருந்து வழிபட முடியாதவர்கள் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை அன்று பஞ்சமி திதி வருகிறது. பஞ்சமி நாளில் 6 மணிக்கு மேல் அம்மனுக்கு பூஜை அறையில் நவதானிய கோலம் இட்டு அம்மனுக்கு பிடித்த நைவேத்தியங்களான மாதுளை பழமோ, தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஏதாவது ஒன்றையாவது வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து அம்மனை வழிபாடு செய்தாலே போதும். பஞ்சமி நாளை தவறவிட்டவர்கள் ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை 2026 அஷ்டமி திதி வருகிறது. இந்த நாளில் வாராகி அம்மன் மற்றும் துர்கா தேவியின் அவதாரமான மகா கௌரி வழிபாடுகள் சிறப்பாக செய்யலாம். இந்நாளில் கோவிலிலோ அல்லது நம் வீட்டு பூஜை அறையிலோ 2 நெய் தீபங்களை மட்டுமாவது ஏற்றி வைத்து மனதார அம்மனை வழிபாடு செய்யலாம். யாரெல்லாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம்? வாழ்வில் வரும் துன்பங்களுக்கும் சவால்களுக்கும் பஞ்சமே இல்லை. கடன் பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், எதிரிகளின் தொல்லை, உடல் நல கோளாறு, மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள் என எல்லோர் வாழ்விலும் ஏதேனும் ஒரு சிக்கல் இருக்கிறது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது ஆன்றோர் வாக்கு. தினமுமே நாம் இறைவனை வணங்க வேண்டும், பூஜிக்க வேண்டும்.
ஆனால் அவ்வாறு பூஜிக்க இயலாதவர்கள் இந்த ஆஷாட நவராத்திரி நாட்களில் அன்னையை பூஜித்து அருளை பெறலாம். ஆஷாட குப்த நவராத்திரியை அனுசரிப்பதின் பலன்கள்: நிலம் சார்ந்த சொத்து அல்லது கட்டிடம் தொடர்பான தகராறுகள், பொருள்சார் வெற்றி மற்றும் சட்ட ரீதியான வெற்றி, அற்புதமான ஆசீர்வாதங்களும் தெய்வீக அருளும், எதிரிகள், மாந்திரீகம் மற்றும் மறைந்திருக்கும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு, எதிர்மறை கர்ம வினைகள் மற்றும் பரம்பரை தோஷங்களை நீக்குதல், ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் அக விழிப்புணர்வு, மேம்பட்ட மன ஆரோக்கியம் மற்றும் மனோபலம் இவை அனைத்தையுமே பெறலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.